Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். This is Shivaji. Stop loss strictly maintain பண்ணுங்க. Stop loss போட தெரியல அப்படின்னா stop loss போட கற்றுக்குங்க. Stop loss போட கற்றுக்கிட்டவங்க உங்களுடைய டார்கெட் நீங்கள் என்ன செட் பண்ணுறீங்களோ அந்த செட் பண்ணுற டார்கெட் வரலாம் ப்ரைஸ் ரீச் ஆகிற வரலாம் கம்ப்ளீட்டாக ஹோல்ட் பண்ணுங்கள். பாதி டார்கெட்டில் வெளியே வராதிங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் வந்து வெபினார் டீட்டெயில்ஸ் எப்படி இருக்குது சார், உங்களுடைய கிளாஸ் எப்படி இருக்கும், நீங்கள் எப்படி எடுப்பீங்க, அதை பற்றி நிறைய பேர் என்கொயரி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். வெபினார் டீட்டெயில்ஸ்னு உங்களுக்கு வீடியோவும் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பிடிச்சிருந்ததுனா நீங்கள் வாட்ஸ்அப் மூலிமா கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். சார்ஜஸ் எவ்வளோ சார், எப்படி டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்றது. அதுக்கப்புறம் வெபினார் அதாவது ஃபீஸ் டீட்டெயில்ஸ் மட்டும் நீங்கள் வாட்ஸ்அப் மூலிமா கேட்டுக்கலாம். மிச்சம் வெபினார் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு ஆல்ரெடி போட்டிருக்கேன் பாருங்கள். அதாவது ஷிஃப்டிங் இருக்குல்லைங்க, ஏன்னா எல்லோரும் வந்து பர்டிகுலர் டைம் தான் வந்து கிளாஸ் எடுக்கணும்னா வந்து முடியாது, எல்லோரும் செட் ஆகாது. ஸோ வந்து உங்களுக்கு எந்த வேலைக்கு போயிருந்தாலும் அவங்களுக்கு அந்த செட் ஆகிற மாதிரி தான் அந்த கால்குலேஷன் பண்ணி அந்த வெபினார் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். நீங்கள் போய் பாருங்கள், ஓகேங்களா. அதே மாதிரி இந்த ப்ரைம் டெலிகிராம் சேனலில் கூட நிறைய பேர் வந்து எப்படி சார் ஜாயின் பண்ணணும், என்ன பண்ணுன்னு கேட்டிருக்காங்க. வெபினார் நீங்கள் ஜாயின் பண்ணியும் டெலிகிராம் சேனலில் ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை சார் என்கிட்ட அவ்வளோ காசுலாம் கிடையாது, என்ன வெபினார்லாம் வந்து அட்டன் பண்ண முடியாது அப்படின்றவங்க நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் இருக்குது பாருங்கள். என்னோடய லிங்க்கில் 4 லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அலைஸ் ப்ளூ, ஹப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ், ஏஞ்சல் 1 4 கொடுத்துருக்கேன் பாருங்கள். உங்களுக்கு 4ல் எது சூட்டபுளாக உங்களுக்கு செட் ஆகுதோ அதில் நீங்கள் கிளிக் பண்ணி டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியும் நீங்கள் ப்ரைம் டெலிகிராம் சேனலில் வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. ஏன்னா அந்த 2 விஷயம் நிறைய பேர் கேட்டிருக்காங்க, ஃபோன் பண்ணிகிட்டு இருக்காங்க, வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுறீங்க, எப்படி ஷேர் பண்ணணும் உங்கள் எல்லா வீடியோலும் ஆல்ரெடி சொல்லிட்டு தான் இருக்கேன் நான். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோ போகலாங்க. அதாவது ஃபால்ஸ் பிரேக் அவுட், அதுலேருந்து நம்ம எஸ்கேப் ஆக முடியுமா, எப்படி எஸ்கேப் ஆகிறது அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அதாவது ஃபால்ஸ் பிரேக் அவுட்னா என்ன ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ஒரு பிரேக் அவுட் வந்து இந்த இடத்துல நடக்குது, இந்த தாண்டி போகும், இல்லை மேலே கீழே வரும், ஓகேங்களா. அதாவது ஃபால்ஸ் பிரேக் அவுட்னா என்ன, இப்போ நம்ம லெவல் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் லெவல்லாம் போட்டுக்கணும், இதில் பிரேக் அவுட் ஆனால் நம்ம பை பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டோம். ஆனால் மேலே கொஞ்சம் தூரம் போக திரும்ப உள்ள வந்துடும். இது வந்து நம்ம ஃபால்ஸ் பிரேக் அவுட் அல்லது ஃபால்ஸ் பிரேக் டவுன். கீழே வந்தால் பிரேக் டவுன் வந்து சேல் பண்ணலாம்னு நினச்சிருப்போம், ஆனால் கீழே போய்ட்டு திரும்ப மேலே போயிடும். இது வந்து ஃபால்ஸ் பிரேக் அவுட், ஃபால்ஸ் பிரேக் டவுன், இது ஃபால்ஸ் பிரேக் அவுட்னு சொல்லுவோம் இல்லைங்களா. இந்த ஃபால்ஸ் பிரேக் அவுட்லேயோ ஃபால்ஸ் பிரேக் டவுனில் அதிகமான மாற்றுறது யார் அப்படின்னா பிகினர்ஸ். அதாவது புதுசாக வந்தவங்க, அவங்களுக்கு தெரியுது எந்த இடத்துல வந்து ஃபால்ஸ் எது ரியல் அப்படின்றது தெரியல அவங்களுக்கு. ஸோ அந்த இடத்துல வந்து அவங்க மாட்டிக்கிறாங்க அவங்க, ஓகே. அதாவது ஒரு டைமிங் கொடுக்குறதுல ஒரு அக்ரெசிவாக சீக்கிரமாக போய்ட்டு ஒரு என்ட்ரி எடுத்துடலாம், ஓகே மார்க்கெட் வந்து கீழே வந்துட்டு இருக்குது, நம்ம சேல் பண்ணிடலாம், மேலே போய்ட்டு நம்ம பை பண்ணிடலாம் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, பின்னாடியே ஓடி போயிட்டு பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு அக்ரெசிவ் ட்ரேடர்ஸ் தான் வந்து இந்த ஃபால்ஸ் பிரேக் அவுட்டில் மாட்டிக்கிறது. இதுலேருந்து நம்ம எஸ்கேப் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, சார்ட்டை கொஞ்சம் நேரம் வாட்ச் பண்ணணும். அதாவது சார்ட் என்ன சொல்லுது அப்படின்றத ஒரு 1/2 hour 20 நிமிஷம் வாட்ச் பண்ணுங்கள், பொறுமையாக வாட்ச் பண்ணுங்கள். அது உங்களுக்கு போக புரிஞ்சிடும். இப்போ ஒரு ஸ்டாக்ஸ் மேலேருந்து கீழே வருது அப்படின்னா கீழே வர சொல்ல உங்களுக்கு அது ஒரு குறிப்பிட்டு வந்து சஸ்டெண்ட் ஆகிட்டு நிற்குது, என்ன அர்த்தம், மேலே போகுதுன்னு அர்த்தமா இல்லை. இங்கே தெரிஞ்சிடலாம், ஒரு ஸ்டாக்ஸ் கீழே வந்ததுக்கப்புறம் கன்சாலிடேஷன் ஆகிட்டு நிற்குதுன்னா அது கீழே சைடு பிரேக் டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு அர்த்தம். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, மேலே ஒரு ரேஞ்ச் போட்டுட்டு மேலே பிரேக் டவுன் ஆனோடனே பிரேக் அவுட் ஆனோடனே நீங்கள் பை எடுத்துக்கலான்னு பை எடுத்துருவீங்க. அப்போ என்ன ஆகுனா அது மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து பிரேக் அவுட் ஆகிட்டு கொஞ்சம் தூரம் போகும், அதுக்கப்புறம் ஃபால் டவுன் கீழே வந்து அகைன் வந்து கண்டினியூஷன் தான். இதை வந்து விஷயம் தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்க, இதை பேரிஷ் ஃப்ளாக் பேட்டர்ன் சொல்லுவாங்க. அதாவது மார்க்கெட் வந்து கீழே வந்து ப்ரைஸ் கொஞ்சம் நேரம் சஸ்டெண்ட் ஆகிட்டு நிற்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே சார்ட்லேயே பார்க்கலாங்களே, இப்போ பாருங்கள் ப்ரைஸு கண்டினியூவாக கீழே வருது, கீழே வந்து இந்த இதில் ப்ரைஸ் சஸ்டெண்ட் ஆகிட்டு நிற்குது, ஓகேங்களா. அதாவது மேலேயும் போல் கீழே போல் ப்ரைஸ் சஸ்டெண்ட் ஆகி நிற்குது. ஸோ இந்த இதில் பிரேக் அவுட் ஆகிடுச்சு, நம்ம பை பண்ணிக்கலாம் அப்படின்னு பை பண்ண முடியுங்களா, என்னாச்சு, கொஞ்சம் தூரம் போய்ட்டு அகைன் கீழே வந்துடுச்சு. ஸோ இதுதான் வந்து ஃபால்ஸ் பிரேக் அவுட்லேருந்து நம்ம எஸ்கேப் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போது ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னில் எக்ஸ்பர்ட்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து உங்களுடைய கண்ணுக்கு டியூன் பண்ணி நீங்கள் ட்ரையாங்கிள் பேட்டர்னில் ட்ரேட் பண்ணிட்டுருங்க. ஒரு பேட்டர்ன் வந்து க்ரியேட் ஆகுது, மேலே ட்ரா பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபேமஸாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல அந்த பிரேக் அவுட் மேலே போய்ட்டால் மேலே ஒரு பிரேக் அவுட் ஆகுது, நீங்கள் போய் பை எடுத்துருவீங்களா அந்த இடத்துல. நீங்கள் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் தான், மேலேருந்து டச் ஆகிட்டு கீழே வந்து கீழே டச் ஆகிட்டு மேலே வந்து 2 பக்கம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்ணிட்டீங்க, கீழே வந்து சப்போர்ட் ட்ரா பண்ணிட்டீங்க, மேலேருந்து ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்ணிட்டீங்க. ஸோ பிரேக் அவுட் ஆனால் நீங்கள் பை பண்ண முடியுமா அந்த இடத்துல. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேக்ஸிமம் லைக்ஸ் இந்த வீடியோக்கு எதிர்பார்க்குறேன். பார்க்கலாம் எத்தனை லைக்ஸ் வந்து. நம்ம 25K சப்ஸ்கிரைபர்ஸ் ஸ்பெஷல் வீடியோவும் காத்துட்ருக்குது. ஸோ கூடிய சீக்கிரம் நம்ம 25K சப்ஸ்கிரைப் ஆனதுனே ஒரு நம்ம ஃப்ரீ டெலிகிராம் சேனலுக்காகவும் ஒரு வெபினார் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ கூடிய சீக்கிரம் நம்ம எல்லோரும் ஃப்ரீ டெலிகிராம் சேனல் இருக்கிறவங்களும் நம்ம வெபினாரில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ 25K நான் வெயிட் பண்ணியிருக்கேன். லைக்ஸ் 1000 லைக்ஸ் பார்க்கலாம் நம்ம இமீடியட். அதாவது நம்ம அப்புறம் வந்து 1000 லைக்ஸ், ஆனால் ஸ்டார்டிங்கில் 1000 லைக்ஸ் வரது ஒரு ஹாப்பினஸ் இல்லைங்களா, ஓகேங்களா. ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கவனிங்க, இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பற்றி பேசுகிறீங்களா. ட்ரையாங்கிள் பேட்டர்னை
பிரேக் டவுனோ பிரேக் அவுட் ஆகுதுன்னா சரி இந்த பக்கம் பிரேக் அவுட்டாக தான் பை பண்ணிக்கலாம், இல்லை பிரேக் டவுனாக தான் சேல் பண்ணிக்கலாம் அப்படின்றத நீங்கள் எதை வச்சு டிசைட் ஒன்லி ட்ரையாங்கிள் மட்டும் வச்சு பண்ணுவீங்களா? அதை பற்றி பேசிட்டு இருந்தேன். இப்போ நான் ஆக்சுவலாக வந்து இந்த ப்ரைஸ் என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். ப்ரைஸ் எங்கேருந்து வந்திருக்கு, ட்ரையாங்கிள் பேட்டர்ன் எங்கே போடுது, அதாவது அதனுடைய மதர் ட்ரெண்ட் வந்து மேலேருந்து வருதான்னு பாருங்கள். மேலேருந்து வந்து உங்களுக்கு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா நீங்கள் லோவர் சைட் கட் ஆக சொல்ல நீங்கள் சேலிங் பண்ண முடியாது. அது ஃபால்ஸ் பிரேக் டவுன் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கும். ஏன்னா ஒரு அப் ட்ரெண்டு கன்சாலிடேஷன் ஆகி ப்ரைஸ் வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஆகிட்டு இருக்குது. அதுங்க வந்து அவங்க பையர்ஸ் வந்து பவர் காமிப்பாங்க, செல்லர்ஸ் செல்லிங் ப்ரெஷர் காமிப்பாங்க. இந்த இடத்துல வந்து கன்சாலிடேஷன் ஆகிட்டு இருக்குது. இந்த டைமில் வந்து மேக்ஸிமம் பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்பை தேடுங்க, பிரேக் டவுனுக்கான வாய்ப்பை தேடாதீங்க. இப்போ நான் கூட என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனல் சரி இல்லை ஃப்ரீ டெலிகிராம் சேனல் சரி நான் ஒரு வியூஸை சென்ட் பண்ணுவேன். என்னுடைய வியூஸ் வந்து இதுக்கு மேலே போனால் பை அப்படின்னு சொல்லி ஏரோ மார்க்லாம் போட்டு அனுப்புவோம் உங்களுக்கு. நான் ஏன் கீழே சைடு போடுறதில்ல? ஏன்னா என்னோட வியூ வந்து ஒன்லி பை சைட் மட்டும் தான் இருக்குது. பை சைட் போனால் மட்டும் பை பண்ணுங்கள். ஒருவேளை ஸ்டாக்ஸ் கீழே போச்சுன்னா இக்னோர் பண்ணுங்க, நோ ட்ரேட், அந்த இதில் ட்ரேடிங் பண்ணாதீங்க அப்படின்னு தான் வந்து அந்த ப்ரைம் டெலிகிராம் சேனல் ஒரு சில டைமில் ஃப்ரீ டெலிகிராம் சேனல் 1-2 சென்ட் பண்ணுவேன். ப்ரைம் டெலிகிராம் சேனல் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து அந்த பாயிண்ட் கேட்ச் பண்ணுறதுக்காக இமீடியட் ஒரு 2-3% கேட்ச் பண்ணலாம் அப்படின்றதுக்காக ஒரு மார்னிங்கில் ஒரு 9:20, 9:25 அந்த மாதிரி டைமில் மேக்ஸிமம் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி கூட சென்ட் பண்ணுவேன். கிட்டத்தட்ட 8:45 மணிக்கு 9 மணிக்கு கூட உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன். ஓகேங்களா? அது ஓகே. டெலிகிராம் சேனல் என்ன அப்படி உங்களுக்கு காமிச்சிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனல் லைவ் மார்க்கெட்டில் சென்ட் பண்ணிட்டுருப்பேன். ஓகேங்களா? இப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரெசிஸ்டன்ஸு, இது வந்து அதாவது இது சப்போர்ட் பிரேக் டவுன் ஆச்சு ரெசிஸ்டன்ஸ் ஆகும்னு சொல்லிட்டு இது வந்ததுக்கப்புறம் இல்லை, வரத்துக்கு முன்னாடி சென்ட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். இது நிறைய பேர் வச்சுருக்காங்க, இது யார் வேணால் பண்ணலாம். அது இந்த பிரேக் டவுன் ஆகிட்டு இங்கே ரெசிஸ்டன்ஸ் சொல்கிறது யார் வேணால் சொல்லலாம், நீங்கள் முன்னாடியே சொன்னால் தான் தெரியும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், உங்கள் முன்னாடியே சொல்லியிருப்போம் பாருங்கள். இது பாருங்கள், ஆக்சுவலாக வந்து ப்ரைஸ் வரத்துக்கு கீழே வந்து இந்த இடத்துல டச் ஆகிட்டு வரத்துக்கு முன்னாடி சொல்ல கீழே வந்து கீழே போகிற சான்ஸ் இருக்குது. இந்த பக்கம் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, கீழே ஃபால் ஆகும் அப்படின்றத முன்கூட்டியே தான் சொல்லுவோம் நம்ம. அதுக்கப்புறம் ஆனதுக்கு முன்னாடி சொல்கிறதுல ஆகிறதுக்கு முன்னாடி அந்த ப்ரைஸ் போகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் ஒரு 1/2 hour 1 hourக்கு முன்னாடியோ மேபி 10 நிமிஷத்துக்கு முன்னாடியோ கூட உங்களுக்கு வந்துடும். இது வந்து என்னோட ப்ரைம் டெலிகிராம் சேனல். நான் சொன்னேன் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்னேன் வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவும் ப்ளஸ் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணவங்களுக்காகவும் இந்த ப்ரைம் டெலிகிராம் சேனல் இருக்குது. விருப்பம் தான் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் ஜாயின் பண்ணணும்னா டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிடுங்க. இல்லை நான் 4 விஷயம் கற்றுக்கிட்டு ஜாயின் பண்ணோம் அப்படின்னா வெபினார் நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபால்ஸ் பிரேக் அவுட்டாக அதுலேருந்து மிஸ் ஆகிறதுக்கு நம்ம எப்படி எஸ்கேப் பண்ணோன்னா மதர் ட்ரெண்டு மெயின் ஃபாலோ பண்ணுங்கள். மதர் ட்ரெண்டு அதுக்கப்புறம் வந்து டைம் ஃப்ரேம் வந்து லாங் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுங்கள். ஒரு 1 hour டைம் ஃப்ரேமில் என்ன சொல்லுது, 1 day சார்ட்டில் என்ன சொல்லுது, எல்லா டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் மல்டி டைம் அனாலிசிஸ் பண்ண சொல்லினாதுன்னா நம்ம ஃபால்ஸ் பிரேக் அவுட் வந்து அவாய்ட் ஆகும். அதாவது நமக்கு எதிராக மார்க்கெட் மூவ் ஆக சொல்ல நம்ம வந்து எஸ்கேப் வேணாப்பா. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இந்த இடத்துல வந்து மேலே போகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு பிரேக் நல்லா மார்க்கெட் நல்லா ப்ளஸில் போகுது, எல்லாமே ஒரு பிரேக் அவுட் ஆகுது, நீங்கள் இந்த இடத்துல பை எடுக்கிறீங்க. இந்த இடத்துல பை எடுக்க சொல்ல உங்களுக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் இருக்காது. பை எடுத்துட்டீங்க, பொசிஷன் எடுத்துகிட்டு இருக்கோம், அது கொஞ்சம் தூரம் மேலே போய் கீழே வரும். கீழே வந்ததுக்கப்புறம் ஐயோ கீழே வந்துச்சு என்ன ஆகும் ஏதாகும், அப்போ என்ன ஆகும்னா டவுட்ஃபுல் ட்ரேட் என்ன ஆகும், ஆல்வேஸ் ஃபெயில். ஒரு ட்ரேடை நீங்கள் டவுட்டாக எடுத்திங்கன்னா என்ன ஆகும், ஆல்வேஸ் ஃபெயில். அதோட நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த இடத்துல போனால் பை எடுக்கிறேன், நான் இங்கே ஸ்டாப் லாஸ் போடுறேன், அவ்வளோ சிம்பிள். இந்த இடத்துல போனால் பை எடுக்க, இங்கே ஸ்டாப் லாஸ் போடுறேன், இந்த ரீசனுக்காக நான் பை எடுத்தேன். அட்லீஸ்ட் ஒரு 4-5 ரீசன் வச்சுக்கோங்க. இந்த ரீசன் பர்டிகுலர் ரீசனுக்காக நான் பை எடுத்தேன், இந்த இடத்துல பை எடுத்தேன், எனக்கு ஸ்டாப் லாஸ் வருது, சிம்பிள். இல்லை இந்த ரீசனுக்காக சேல் பண்ணுறேன், இங்கே ஸ்டாப் லாஸ் போடுறேன், எனக்கு பர்டிகுலர் 4 ரீசனுக்கு சேல் பண்ணுறதுக்கான ரீசன் வந்து 4 இருக்குது அப்படின்றத முன்கூட்டியே டிசைட் பண்ணிங்கன்னா அந்த ஃபால்ஸ் பிரேக் அவுட் ஃபால்ஸ் பிரேக் டவுன் இதிலேருந்து நீங்கள் எஸ்கேப் ஆகலாம். ஏன்னா வந்து ஒரு கண்டினியூவாக போகிற மார்க்கெட்டில் நீங்கள் ஒரு பையோ செல் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். அதுக்கு தான் சொல்லி எப்பவுமே ரன்னிங் மார்க்கெட் பின்னாடியே போய்ட்டு பை பண்ணாதீங்க. ஒரு சில ஸ்டாக்ஸ் அப்படியே கிரீன் மேலே போயிட்டே இருக்கும், டக்குன்னு என்ன பண்ணுவோம், பை எடுத்து அது கீழே ஸ்டாப் லாஸ் போட்டுவாங்க. அது வந்து ஸ்கேல்பிங். ஓகேங்களா? கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க அதில் பண்ணலாம். ஏன்னா அவங்க சின்ன ஸ்டாப் லாஸ் இருக்கும், குட்டி ஸ்டாப் லாஸ் இருக்கும், ரொம்ப பெரிய ஸ்டாப் லாஸ்லாம் வச்சுட்டு வேடிக்கை பார்க்க மாட்டாங்க. அவங்க இமீடியட் எந்த கேனில் எடுக்கிறாங்க அந்த கேனில் லோ ஸ்டாப் லாஸ் போட்டுக்குவாங்க. ஏன்னா டார்கெட்டும் சின்னதாக இருக்கும் அவங்களுக்கு. ஏன்னா சீக்கிரம் வெளியே வரும், எப்போ திரும்பவும் தெரியாது மார்க்கெட். அது ஸோ குயிக்காக வெளியே வரதுனால அவங்க ஸ்கேல்பிங் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸாக அது ஸ்கேல்பிங் பண்ணலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.